ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவங்க ஆண்டி அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு எந்த இடமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பொடிய படிக்கையெல்லாம் தூக்கிட்டு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றத சொன்னதும் ரொம்ப எமோஷனாகி போயிருக்கா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ ஃபூவோட கார் அங்கே வருது. அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, உங்களை காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோட நேம் வந்து ஃபூ. அப்போ அங்கே அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேக்கா. இவர் என்னோட சேவியராக இருப்பாரான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க போயிட்டு என் கூட வான் சைட் எங்கே கூட்டிகிட்டு போனதும் இதுக்கப்புறம் இவர் தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்குவார்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பட்லர் சொல்கிறாரு, சார் வர லேட் ஆகும்பா, நீ சாப்பிடுன்னு சொன்னதும் இல்லை சார் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்னு அவன் சொல்லும்போது வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இவங்க அவனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வந்தா. அவன் பார்த்தா போதையில் அவ கூட சேர்ந்தவே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் கண்ணை முடிச்சதுமே நேற்று நைட்டு நடந்தது ஃபுல்லாக அவன் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ஐயோ அந்த பொண்ணுகிட்ட எதுவும் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை எங்கே அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும் மேடம் அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஒருவேளை இதெல்லாம் கனவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சாப்பிட்றதுக்காக வந்ததும் கழுத்தில் லவ் பைட்ஸ் எல்லாம் இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே கோவமாயிருது. ஏய் நேற்று நைட் யார் கூட சேர்ந்து நீ இருந்தேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவன் கோவமாயிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு நீ யார் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ண, நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டான். நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் இந்த ரூம்லேயே தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். ஸோ அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டையுமே கால் பண்ணி அந்த பொண்ணு நேற்று நைட் யார் கூட சேர்ந்து இருந்தான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டான். ரூம்குள்ளே பார்த்தா இவ பொம்மையெல்லாமே தூக்கி போட்டு அங்கே உடச்சிட்ருக்கா. எனக்கு சாப்பாடெலாம் எது வேணாம், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க பட்லர் சொல்கிறாரு, நேற்று நைட் அவர் கூட தான் சேர்ந்து இருந்தேன், நீ சொல்ல வேண்டியதானமான்னு சொன்னதும் அது சரிதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போகிறா. ஸோ இவன் எங்கள் பாரில் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா ஏதோ ஒரு குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கதா கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணுக்கு சுகர் டாடி ஆகிட்டியா நீன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டண்ட் கால் வந்துடுது. சார் இப்படி மேடம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாம், பொருள் எல்லாமே அங்கே இங்கேயும் தூக்கி போட்டிருக்காங்க, யாரையுமே பக்கத்தில் கூட வரவிட மாட்டுறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக வழிறான். அவளை கடைசியில் பார்த்தா அவன் மேலே போய் மோதி வம்பு பண்ணி அவளை அவன் அங்கே தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ இங்கேருந்து போயிட்டுருக்கா, காலில் செப்பல் கூட இல்லாமல் சுற்றிட்டு இருக்க, உனக்கு குளிர் அடிக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கவர் பண்ணுறான். இப்போ நீ என்கிட்ட ஒழுங்கா சொல்லு, நேற்று நைட்டு நீ யார் கூட சேர்ந்து இருந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே கோவம் ஆயிட்டுருக்கு. முட்டா பையன் இவன் கூட தானே சேர்ந்து இருந்தேன், இவ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அவன் என்னை விட ரொம்ப அழகாக இருப்பானா, உன்னை ரொம்ப லைக் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் வம்பு பண்ணி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே அழுக ஆரம்பித்ததுமே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அங்கே ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நான் உண்மையிலேயே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், என்னை விட அவன் ரொம்ப நல்லவனான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவன் அப்படியே அங்கே தூங்கிடுறான். உண்மையிலேயே ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சனாக இருக்காரு, பட் கோவப்பட்டா மூஞ்ச பார்க்க சைக்கிள் அப்படின்றத சொல்கிறா. சேர்ந்து நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே சாப்பிட்றதுக்காக போனதும் நைட்டு அவனுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ அங்கே ஹாப்பி ஆகிட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ பட்லருக்கு அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு நம்ம கிளாஸ் பசங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. யார் இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட கிளாஸ் பசங்க தான், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கல்ல அப்படின்ற சைட் அவங்க போனதுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நீ ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னதுமே அவன் பார்த்தா அங்கே பாரில் இருந்திருக்கான். உடனே அங்கே வந்ததுமே என்னடா அப்படி அவசரம், எதுக்காக என்னை இங்கே வர சொன்னேன்னு சொன்னதும் நான் லிசாவை எப்பயுமே என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறது நானுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. சரி ஓகே நீ நிறைய அவளுக்கு ஷாப்பிங் பண்ணு, ரெண்டாவது ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி நீ போயிரு, அவள் பக்கத்துலேயே இருந்து உன்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறவா அப்படின்றத சொன்னதும் அவனும் அதே மாதிரி அங்கே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி நல்லா ஐஸ் கட்டியாக போட்டு அங்கே குளிச்சுட்டு ஐஸ் வாட்டராக குடிச்சிட்டு இருக்கான். அவன் அங்கே உடம்பு முடியாமல் இருக்கவுமே என்ன பாச்சுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, ப்ளீஸ் என் பக்கத்துலேயே இருந்து என்னை நீ கேர் பண்ணி பார்த்துக்கவே அப்படின்றத அவன் சொன்னதுமே ஹீரோயின்மே இவ எவ்வளோ நம்மளுக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு அவளுக்கு நைட்லாம் தூக்கம் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறா, என்னப்பா ஃபூ உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லும்போது பட் அவர் ரொம்ப கோவக்காரன்னு நான் கேள்விப்பட்டேனேன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
தெரியுமா, உனக்கு பீரியட்ஸ் இந்த மாதம் வந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா இதை பற்றி கேட்குறேன்னு சொன்னதும், வேற ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்பாரு அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கா, கன்சீவ் ஆகிட்டாலாம்ப்பா அப்படின்ட்டு சொன்னதும், ஹீரோயின்மே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனதுமே அப்போ அங்கே பட்லர் என்னாச்சுன்னு சொன்னதும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போங்க இப்படி வந்து அவங்களுக்கு உடம்பு முடியல போல சார், ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொன்னதும் இவன் விழுந்தடிச்சு அங்கே போகிறான். அப்போ அங்கே டாக்டர் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ அபார்ஷன் தான் பண்ண போயிருக்காங்கன்னு சொன்னதும் இவன் விழுந்தடிச்சு வேகமாக போயிட்டு அங்கே கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். லிசா தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத, நீ வந்து வெளியே வா, குழந்தைக்கு உன்னையுமே நான் நல்லா பேர் கொடுத்து பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஹீரோயின் வந்ததுமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்காக பேபியை போய் அபார்ஷன் பண்ண போனேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நீ தயவு செஞ்சு வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் கண்டிப்பாக பேபிக்கு வந்துட்டு பேர் கொடுப்பேன்னு சொன்னதுமே, ஹலோ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு, அதனால தான் நான் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. விஷயம் சொல்லுங்கள், இப்போ அன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு என்னமோ நீங்கள் பேசுனீங்களே அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையேன்னு அவன் சொல்கிறான். சொல்லிட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே அதை மாற்றதுமே நான் பார்த்துட்டேன்னு சொன்னதும், இதை எடுத்து நீயுமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்கும்போது அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு, ஷின் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் வந்து டிவைட் பண்ணுறோம், என்னோட பொண்ணுக்கு நாங்கள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படின்ற செட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சுக்கு. ஏன்னா அவங்க ஆன்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி எங்கள் பேரில் மாற்றிட்டோம், இதை பற்றி வெளியே வாயை திறந்தேன்னா உன்னை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து விரட்டி இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு எப்படி ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டு இருக்கானுங்க பாரு அப்படின்ற சைட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா நான் இப்போ படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறா. ஸோ அங்கே நம்ம பட்லர் சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவள் கதை ஓப்பன் பண்ண மாட்டா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே என்னாச்சுன்னு தெரியல, லிசா சாப்பிட கூட வரமாட்டான்னு சொன்னதும் இவனே ஃபுட்டை வாங்கிக்கிட்டு அங்கே உள்ளே போகிறான். அப்போ அவனை ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, என்னை நீ மட்டும் விட்டுட்டு போயிட மாட்டேலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணுறா. அவன் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அவன் அங்கே ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு பத்திரமா நீ போயிட்டு வா அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்துட்டு அவகிட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே எல்லாருமே ஏற்றுக்க சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அங்கே வந்துட்டு உண்மையில எனக்கு அப்படிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதும் அந்த பையனுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு பார்த்தா ஆனால் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. கிளாஸ்க்குள்ளே போனால் சிசின்னு அங்கே பொண்ணு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சேம கடுப்பு தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அது நம்ம ஹீரோயினோட கசின் சிஸ்டர் தான். எல்லாருமே போன டைம் வந்து இவ கம்ப்யூட்டர் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாப்பா. பட் அங்கே அவள் வந்து சீட் பண்ணி ஏமாத்திருக்கா. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு கோவமாயிட்டு, அப்படி எதுவுமே பண்ண கிடையாது, அவள் தேவையெல்லாம் வாய்க்கு வந்தபடி நீ அவன் மேலே பழிய போடாதான்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டாங்க. அந்த சண்டை போயிடுறா. அப்போ அந்த சிசி சிஸ்டர் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உன்னோட அப்பா உன் பேரில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் போயிருக்காரு, நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணலாமா, நம்ம குடும்பமானதுக்கு என்ன ஆகுறது அப்படின்ற செட்டங்க பேசும்போது ஹீரோயின் செம்ம கடுப்பாகி போயிட்டு, நீ வந்து இப்படிலாம் எல்லாரும் முன்னாடியே ஷோ பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது ஹீரோயினும் சிசியுமே கசின் சிஸ்டர்னு சொல்லிட்டு. பிரின்சிபல் வந்ததுமே அங்கே உடனே அந்த சிசி நான் சும்மா பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம் தான் போய் பேசினேன் சார், அவள் தான் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே வந்துட்டு நடிச்சுட்டு அங்கே பேசுகிறா. ஸோ பட் அவர் கோவப்படுவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பார்த்தா அவர் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேம்மா, நீ மட்டும் அந்த கம்ப்யூட்டர் அன்னைக்கு ஹேக் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணலைன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணியிருக்க முடியாது, நீ வந்துட்டு நம்மளுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்யூ, நீ தான் உண்மையிலேயே அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. என்னடா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பார்க்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன், இது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்கமே, உங்கள் மானம் வந்துட்டு கப்பல் ஏறி போயிடும், ஸ்கூலை விட்டுமே துரத்தி விட்டுருவாங்க, இப்போ மரியாதையோடு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் முன்னாடி நீடன் பண்ணிவிட்டு சாரி கேளுங்க, இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க. சிசி கோவமாயிட்டு நான் வந்துட்டு காம்படிஷனில் உன் கூட சேர்ந்து கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நம்ம 2 பேருமே அந்த காம்படிஷனில் வந்து போட்டி போடலாம் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே போட்டி போட்டுக்கலாம், பட் ஆனால் வந்து
நீ தோற்று போயிட்டேன்னா உங்கள் அப்பாவோட அந்த ப்ராப்பர்ட்டிஸை எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்ற சொன்னதும் அது எப்படி போய் முடியும்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் என்ன உன் கூட சேர்ந்து எனக்கு காம்படிஷன் சொன்னதுமே சரி ஓகே நீ தோற்று போயிட்டான்னு சொன்னதும் நான் தோற்று போயிட்டா உனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இந்த ஸ்கூலை விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பெட் கட்டிக்கிறாங்க. ஃப்ரெண்ட் மினி சொல்கிறா நீ வந்து கண்டிப்பாக இந்த காம்படிஷனுக்கு ஒத்துருக்கக்கூடாதுப்பா, என்ன அவசியம் இருக்குது இதெல்லாம் போய் காம்படிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாத கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன்னு சொல்கிறா. சரி ஓகே எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நம்ம 2 பேருமே இன்றைக்கி வந்துட்டு நான் 2 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன் வெளியே போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறா. அப்போ அங்கே சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஒத்துக்கிறா. பிறகு மேலே இருந்து அங்கே அந்த அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா இந்த காம்படிஷன் நீ கண்டிப்பாக வந்து ஒத்துட்ருக்கக்கூடாது, தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவட்ட கொடுத்துருவியான்னு சொன்னதும் அதை காலம்தான் பதில் சொல்லுன்னு அவங்க வியர்டாக பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே அந்த பார்ட்டிக்கு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க வந்துட்டு போயிருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து என்ட்ரானதுமே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஐயோ நான் சொல்லாமல் வந்துட்டேன் மாட்டினா இன்றைக்கி பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டு நிற்கிறா. பட் நம்ம ஹீரோ அவள் கையை பிடிச்சிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, நீ என் கூட சேர்ந்து வா, எதுக்காக சொல்லாமல் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்பாங்க அவன் பிஸ்னஸ் பார்ட்னரை மீட் பண்ண போனதுமே ஈஸியை பார்த்தா நீ எல்லாம் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சவங்க புஷ் பண்ணி விட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. அங்கே ஒரு வேஸ் கீழே விழுந்ததுமே ஐயோ மிஸ்டர் ஃபூக் வந்துட்டு இந்த வேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இவ தான் வந்துட்டு பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்கே பேசும்போது உடனே இவ தான் எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க பழி போட்டதுமே அங்கே வேஸ் எல்லாத்தையுமே இவளோட கையை கொடுத்தே வந்து பூராமே உடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சிசிட்ட சொல்லுங்கள், அவள் தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ண போகிறான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நான் அதை டச் கூட பண்ணலையேன்னு சொன்னதும் நீ எப்படி அவளை தள்ளி விட்டு உடைக்க வச்சையோ அதே மாதிரி தான் இதுமே, இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அமௌண்ட்டை சொன்னதுமே இவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான் ஷென்சி. அப்போ அவன் சொல்கிறான் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீ அவளை ஜெயிலில் போக விடாமல் பாதுகாக்கணும்னு நினச்சேன்னா நீ பேசாமல் அவளுக்கு பதிலாக வந்து நீ பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவள் காலில் எல்லாமே அவங்க மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாமல் எங்கே நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட் எல்லாமே போற்றி விடுறான். அவளுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான் நான் இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு. பிறகு கிளாஸில் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு மினி சொல்கிறா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, காம்படிஷனுக்காக அவள் வரப்போகிறது கிடையாது போல், அவளுக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணை அனுப்ப போகிறாங்க, நம்மளை யாரும் இப்போ வந்துட்டு புள்ளி பண்ணுறதுக்கு ஆள் இல்லைப்பா நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுக்கு திடீர்னு பார்த்தா வயிறெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அவள் கூட்டிகிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோ தான் அவளுக்கு அங்கே ஹாட் வாட்டர் எல்லாமே கொடுத்து கேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே வாங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ண பையன்தான். இப்போ ஹீரோயின் ஐயோ இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவன் க்ளோஸாக இருந்ததுமே 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ ரொமான்ஸ் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயினும் அவங்க மினியும் சேர்ந்து ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா மிஸ்டர் ஃபூ வந்து இவளோட சுகர் டேடியா ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்னமோ தோணுதேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு ஓவலாக இல்லை, ரொம்ப ஹாப்பி தான். அப்போ அங்கே ஷென்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அவன் பார்த்தா அங்கே ஹீரோயினை பார்த்து கையை அப்படியே குப்புறக்கா கவுத்தி காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது, ஹீரோயினுக்கு அவன் கூட தான் சேர்ந்து இன்னைக்கு காம்படிஷன் அந்த ஹேக்கிங் பண்ணுறது பார்த்தா அதெல்லாம் பெருசாக அங்கே சீரியஸாக எடுத்துக்கல, அவன் தான் ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே காம்படிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப மும்முரமாக அங்கே வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோயின் அந்த காம்படிஷனை கொஞ்சம் கூட அங்கே சீரியஸாகவே எடுத்துக்கல, ரொம்பவே அங்கே வந்துட்டு கேஷுவலாக அவங்க வந்துட்டு லாலிபாப் சாப்பிட்டுட்டு போது என்ன இவ சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ அப்போ அங்கே உள்ள என்ட்ரானதும் அங்கே பிரின்ஸிபலுமே சொல்கிறாங்க சார் இப்படி அவங்க வந்துட்டு எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ அங்கே ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இந்த காலேஜ் வந்து நான் பை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதுக்கு நான் தான் வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினையுமே பார்த்தா அந்த காம்படிஷனை ரொம்ப கேஷுவலாக அழகாக வந்துட்டு அங்கே வின் பண்ணிடுறான். ஷென் அவ்வளோ ட்ரை பண்ணியுமே முடியலை நம்ம ஹீரோயின். பட் நல்லா நீ ஒர்க் பண்ணன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியும் அந்த சிசியுமே வர்றாங்க. நீ அனுப்பிவிட்ட அந்த பையன் வந்து காம்படிஷனில் தோற்று போயிட்டான்ப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு கண்டிப்பாக அது நடக்க சான்ஸே கிடையாது, ஷென் எவ்வளோ பெரிய ஆள், அவன் ஜெயிச்சிருப்பான் அப்படின்றத சொன்னதும். பட் ஆனால் தோற்று தான் போயிட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீ ஏதோ பண்ணி தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னதும் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாத, நீ வந்து தோற்று போயிட்டா, ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீ சைன் பண்ணியிருக்க, ஸோ இதுக்கப்புறம் இது எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து
அறையிறாங்க. என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணி வச்சிருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்க அப்பாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவமாகறாங்க. நம்ம ஷின்மை நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் ஃப்ரெண்டு பட் நான் இப்போ இவங்களோட சைடில் இவங்க எவ்வளோ டேலண்ட் ஆனவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சப்போர்ட் அங்கே பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோயின் அடிச்சு அங்கே தள்ளி விட்டுறா. இது என்கிட்ட வந்து வாலாட்டி பார்க்காதன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸை எப்படி நான் திரும்ப ரிட்டர்ன் வாங்குறேன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்றத சொன்னதும் அவளை காரில் தூக்கி உட்கார வச்சுட்டு நீ இப்படி பண்ணாத, இது ரொம்பவே டேஞ்சர், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அப்பாங்க இவர் வந்து என்னோட 10 வயசு மூத்தவர், பட் என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரா, எனக்கு வந்துட்டு என்னை ரொம்பவே ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காரான்னு செட்டவை யோசிக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்பா, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்றத சொன்னதும் இல்லை தாத்தா வந்துட்டு என்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு, நான் வந்துட்டு அங்கே கிளம்பி போக போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. நான் வந்து அப்போ கூட வரவான்னு சொன்னதும் இல்லை வேணாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்றத அவ சொல்கிறா. இது பண்ணதுமே பார்த்தாங்க எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போங்க தாத்தா நீ எப்படி பெரியவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு திட்டினதுமே அப்போங்க ஷூன்னு ஒரு பர்சன் பார்த்தா இவ்வளோ அப்படியே ஆசையாக பார்த்துட்டு இருக்கோம், யார் இருந்தாலும்னு சொன்னதும் இவர் கூட தான் சேர்ந்து உனக்கு மேரேஜ் நடக்க போகுது, நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போங்க அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதை சீசிட்டா அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தால் பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் அவங்க ஆன்ட்டி கோவம் ஆயிட்டு என்ன தெரியும் தான் நீ இப்படி பேசுவ, உனக்காக நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், ஒழுங்காக நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் மிஸ்டர் ஃபூ மாதிரி ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனை போய் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அறவே கடை போய் நான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஷூக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு நீங்கள் என்ன வந்து இங்கே கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக வர சொன்னீங்க, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போக பார்த்ததுமே அப்போ அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்துட்டு மிஸ்டர் ஷூ நீங்கள் கோவப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம், அவள் வந்து உங்களோட பெட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷூ கேட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்கள் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப டேலண்ட் ஆனவன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தால பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, உள்ளே வந்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே பார்த்தா இருக்கிறது நம்ம சிசி தான். ஹீரோயின் அவ்வளோ அங்கே வசமாக மாட்ட வச்சிருக்கா. அந்த ஆளை பிடிச்சி அவங்க தள்ளி விட்டதுமே அந்த ஆள் வந்து விக் எல்லாமே கலந்து விழுந்து அந்த ஆள் ரொம்ப கோவமாகி போயிடுறாரு. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஷென்சி வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என்ன சீட் பண்ணிட்டு இருப்ப, இந்த ஆள் கூட சேர்ந்து உனக்கு அஃபர் வேறு இருக்கா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே வந்து எல்லாமே கட்டுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போகிறான். அப்போ அங்கே அந்த ஷூ வந்து ரொம்ப கோவமாகி போயிட்டு மரியாதை ரொம்ப விட்டு போயிருங்க, என்ன தைரியம் தான் என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொன்னதும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அவங்க ஆன்ட்டிட்ட எப்படி இருந்துச்சு ஷோ, பார்க்க நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே இதெல்லாம் உன்னோட வேலை தானே, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீங்கள் வந்துட்டு கோவலாம் படணும்னு எந்த அவசியம் கிடையாது, பார்த்து மெதுவாயில் ஹார்ட் அட்டாக் வந்துடாமா அப்படின்ற செட் ஆக போகிறா. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக தான் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கவுமே நீ வந்துட்டு மிஸ் பண்ணிட்டுப்பா, உள்ளே எவ்வளோ பெரிய ஷோ நடந்துச்சு தெரியுமா, அது நீ அதை பார்த்து என்ஜாய் பண்ணி இருந்திருக்கணும்னு அவ சொல்கிறா. ஐ திங்க் வந்து நீங்கள் சாப்பிடலான்னு நினைக்கிறேன், வாங்க போகலாமா சாப்பிடுன்னு சொன்னது உனக்கு பசிக்குது இல்லை வா போகலாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த சிசியை பார்த்தா இவன் என் வாழ்க்கையவே அழிக்க பார்த்துட்டா, நான் கண்டிப்பாக இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறா அவங்க மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக. ஹீரோயின் என்னை வந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லை அடி வாங்க வந்திருக்கீங்களா, ஒவ்வொருத்தவங்களா தனித்தனியாக வராதீங்க மொத்தமாக வாங்கடான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக வெளுத்து விட்டு ஊற்றுக்கட்டை எடுத்து அங்கே வந்து மாட்டிட்டு இருக்கா. மரியாதையாக சொல்லி யார் உன்னை அனுப்புனதுன்னு சொன்னதும் எல்லாம் அந்த சிசி தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறானுங்க. தெரியுமே அவள் தானே, அவளை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் ஒரு பர்சன் கத்தி எடுத்துகிட்டு வந்து அவளை குத்த வந்ததுமே அப்போ அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோங்க பிடிச்சி காப்பாற்றிடுறான். கையில் அங்கே அடிபட்டுருக்கா. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா. கையை வந்து தண்ணி படாமல் நல்லா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சேர்த்து அவர் கேர் பண்ணிக்க சொல்கிறாரு. நான் குளிக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல பார்த்துக்கிற சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்துமே ஹீரோயின் அவனுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்து நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ என்னை வந்து நீ குளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாப்பான்னு சொன்னதுமே என்னாலலாம் அது பண்ண முடியாதுப்பா, நீங்கள் ஒரு பையன், நான் எப்படி போய் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையானதும்
கையில் வந்துட்டு ஈரமாயிரும், பரவாயில்ல கையை வந்துட்டு கட் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறான். சரி சரி நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி இல்லாமல் ஏற்பாடு பண்ணிட்டு அவன் வந்ததுமே ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னதும் ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சுக்கா. அப்போ அவன் எனக்கு கையெல்லாமே இப்போ ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கா, அதுக்கு ஒரே மெடிசன்னா அதை நீ மட்டும்தான் செய்யிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு நான் வந்து தனியாக படுக்க என்னமோ மாதிரியா இருக்குது, நான் கூட சேர்ந்து படுத்துக்குவான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூம்லேயே நீங்கள் படுத்துக்கோங்கன்னு சொன்னதும் நைட் ஏதாச்சும் எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சரி ஓகே வாங்கன்னு சொல்கிறா. பட் அவள் வந்து வேகமாகவே தூங்கிடுறா. இவன் ரொம்ப பாசமாக அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா, என்னப்பா ஃபூ ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நீயுமே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. அவர் 10 வருஷத்துக்கு என்னை விட பெரியவர், ஐ திங்க் என் மேலே வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி அவர் லவ் காமிக்கிறாரோ என்னமோன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம காம்படிஷன் வரப்போகுது, நீ அதில் கண்டிப்பாக கலந்துக்கணும், நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக நீ கலந்துக்கணும், நம்ம வின் பண்ணலான்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு ஓடி வர்றா லியான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொன்னதுமே பட் உன்னை பார்த்ததில் எனக்கு சுத்தமாக ஹாப்பியே இல்லைன்னு அவள் சொல்கிறா. ஏன்னா அது சிசியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போ அங்கே நீ ரொம்பவே அதிகம் பிரசங்கித்தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமாயிட்டு போகிறா. அப்போ அங்கே மினி கேட்குறா, என்னப்பா அந்த பொண்ணு ஆசையாக பேச வந்தா எதுக்காக நீ இப்படி பேசிட்டேன்னு சொன்னதோ அவள் அந்த சிசியோட ஃப்ரெண்டு, அவளை பற்றி எனக்கு தெரியாதா எப்படிப்பட்டவன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அந்த சிசி அவள் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, எப்படியாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உன்னை தோக்கடிக்க பார்ப்பான்னு சொன்னதும் நான் இதில் சாம்பியன், என்னை யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு அந்த லியா சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே இவ உடனே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃப்ளார் எடுத்துகிட்டு போய் அவன்ட்டு அங்கே கொடுக்க போகிறா. பட் நம்ம ஹீரோ அதை வாங்க மாட்டான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கொடுக்குறான்னா இந்த மாதிரி அவளுக்கு உன்னை மேலே க்ரஷ் இருக்குன்னு அர்த்தம், வாங்கி என் பொண்ணு நல்லா தானே இருக்கான்னு சொன்னதும் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இவன் சொல்லிடுறான். பிறகு அங்கே மேட்ச் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பராக அங்கே ப்ளே பண்ணி அங்கே வந்துட்டு வின்மே பண்ணிடுறா. பிறகு ஃப்ளாராமே கொண்டு போய் அவன்கிட்ட அங்கே கொடுத்ததுமே அப்போ அவன் ஷாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த ஃப்ளார் உங்களுக்காக தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க வாங்கிக்கிட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு டே இது சும்மா சாதாரண ஃப்ளார் தான், இதை பார்த்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, லிசா என்ன அப்படி ஒன்று லைக் பண்ணிட்டுருக்காளா, உனக்காக ஃப்ளார் எல்லாமே கொடுத்துட்ருக்காளே அப்படின்ற சைட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோ உனக்கு வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ வரைக்கும் உனக்கு யாருமே ஃப்ளாரே கொடுத்ததில்ல இல்லை அப்படின்றத சைட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். பிறகு திரும்ப அங்கே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிருது. ஹீரோயின் பயங்கரமாக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை, பட் ஹீரோயினுக்கு அங்கே வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே ஃபைனலாக பார்த்தா ஹீரோயின் தான் வின் பண்ணுறா. அப்போ அங்கே அந்த லியாட்டை நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண, அவரோட பக்கத்தில் நெருங்கி போகணுன்றதுக்காக தானே பண்ணேன், பட் அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், இப்போ பாருன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டு என்னை தூக்குங்க எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் வேமாவே அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ப்ளீஸ் என்னை இறக்கி விடுங்க போதுன்னு சொல்லும்போது உனக்கு என்ன எங்கேயாச்சும் அடிபட்டுருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன்னு அவ சொல்றா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டதுமே இவ உடனே அங்க வந்துட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு அவ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, தயவு செஞ்சு நீ அவ பக்கத்துல இப்படிலாம் வந்துட்டு பேசுற வேலை வைக்காதன்னு சொன்னதும் உனக்கு ரொம்ப பயம்டா, உன்னை விட்டுட்டு அவ என் பக்கத்துல வந்துருவான்னு யோசிக்கிறியான்னு சொல்லும்போது அவ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன தவிர யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டான்னு அவன் சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ என்னவா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி இப்படியா அந்த பொண்ணு வேணுக்குனே தான் காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க, இதெல்லாம் சிசி தான் சொல்லி பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எந்த ஒரு கான்ட்ராக்ட் இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் அப்படின்றதாவே சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் நீ வேற அந்த குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு கிராண்ட்மா பெரிய பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை வந்து ஞாபகம் வருது. ஸோ சின்ன வயசில் தண்ணிக்குள்ள விழுந்த பாட்டியை ஹீரோயின் தான் காப்பாற்றிருக்கா, நானுமே அங்கே வரவாப்பான்னு சொன்னதுமே அவன் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பாட்டி அங்கே அவங்க பார்த்துட்டு ஹீரோவை நீ வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிசி இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயுமே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாட்டி இப்போ அங்கே ஃபோவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேத்தி இல்லையாவும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக. பாட்டி சொன்னால் அவர் எந்த பேச்சினாலும் கேட்பாரு, ஐயோ இப்போ பாவம் ஓ நிலமை திரும்ப நீ ரோட்டுக்கே வந்துடுவியான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு சிசி நான் ஆல்ரெடி உன்ட்ட வார்ன் பண்ணிட்டேன், என் விஷயத்தில் நீ தலையிடாத, அதுக்கப்புறம் நான் ரொம்ப மோசமானவளாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு திட்டிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிருது, என்னடா இப்படிலாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பாட்டி பார்த்தா நீயுமே அன்மேரிடு என்னோட பேத்தியுமே
பாட்டியுமே அன்மேரிடு 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே பாட்டி உங்கள் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணுன்னா ஒரு நல்ல பையனாக பார்த்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கணும். நான் வந்து லிசாவை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன இருக்குது எதுவுமே கிடையாது, நீ நம்ம லியாவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு போகிறான். ஸோ அப்போங்க அந்த சிசி லியாவை கூப்பிட்டு என் சிஸ்டர் வந்து உண்மையிலே ரொம்ப மோசமானவப்பா, அவர் ஏதோ ட்ரிக்காக யூஸ் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா, அவரோட காசுக்கு பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கா, நம்ம அவளை வந்துட்டு காசை கொடுத்து விரட்டி விட்டுலாமான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. பிறகு அங்கே ஹீரோயினை கூப்பிட்டதுமே எதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ காசுக்காக தான் அவரோட பின்னாடி சுற்றுறான்னு தெரியும், இந்த 1 மில்லியன் காசு கொடுக்குறேன் நீ அவரை விட்டு போன்னு சொன்னதுமே ஹீரோயின் செக்கத்துக்கு கீழே போட்டுட்டு அவர் மாதத்துக்கு எனக்கு 10 மில்லியன் கொடுத்துட்ருக்காரு, இதெல்லாம் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீ இப்போ என்ன கொடுத்தா இங்கேருந்து போவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஷீன் ஃபேமிலியோட சொத்தெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் செய்தி ஐடியா பண்ணிவிட்டு வேணுக்குனே வந்து அவளாவே போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துக்கிறா. அப்பாங்க அந்த சிசி நீ தானே வேணுக்குனே தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே பழி போட்டதும் ஆமாம் நான் தான் தள்ளினேன், நீமே கூட சேர்ந்து போய் விழுன்னு சொல்லிட்டு அவளையும் பிடிச்சி தள்ளி விட்டதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னாச்சு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். ஸோ அப்பாங்க அவளை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டி நான் வந்துட்டு சும்மா நார்மலாக தான் அவட்ட அங்கே பேசுகிறதுக்காக போனேன், பட் அவள் என்னை இப்படிலாம் பிடிச்சி தள்ளி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல பாட்டின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மேலே பொய்யா பழைய போட்டுச்சேக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக லிசா பொய்யே சொல்ல மாட்டா, அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். பாட்டி இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே வீடியோஸ் எல்லாமே அங்கே உட்காந்து காமிச்சிடுறா, இவளாவே தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்படி பாட்டி இவ என்ன உண்மையிலே தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஸ்விம்மிங்குமே தெரியாதுன்னு சொன்னதும் அப்பாங்க நீ வந்து ஆனால் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை நீ தான் காப்பாற்றினு சொல்லிட்டு பேசின அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அப்படின்னா நீ போய் சொன்னையான்னு சொல்லிட்டு இந்த ஷின் ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற கொலாபரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின்ட்ட என்னை யார் காப்பாற்றினு உனக்கு தெரியுமா, நீயுமே அதே குடும்பத்தை சேர்ந்தவ தானேன்னு சொன்னதும் அவங்க ஒரு மாலை மாதிரி கொடுக்குறா, இது அவங்ககிட்ட இருந்து கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா நீ தான் என்னை காப்பாற்றினியாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருமா, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட கேட்கலான்னு சொல்கிறாங்க. ஸோங்க நம்ம லியாவையும் மன்னிப்பு கேட்க சொன்னதும் நான் சாரி கேட்டுக்கிறேன், அவள் பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே சாரி கேட்குறா. வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா கோவமாயிட்டு அந்த சிசியை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, நீ காப்பாற்றவே இல்லைன்னா நீ எதுக்காக போய் சொன்ன, கடைசியில் பார்த்தா அவங்க கோவமாயிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டு இப்போ என்னை பிளாக் லிஸ்ட்டுமே பண்ணி விட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா நம்மளோட ஒரே பொண்ணு தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நாளைக்கு மிஸ்டர் ஃபூ தான் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் வந்து போட போகிறாரு, நான் அவர்கிட்ட பேசி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பிறகு பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக வந்து ஆரஞ்சு எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கான். சரி இப்படி மீட்டிங்க்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சொன்னதும் அப்போங்க என்னோட அங்கிள் வர்றாருனா நான் தான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு மீட்டிங் ரூமில் பார்த்தா நம்ம ஹீரோயின் உள்ளே போய் என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவங்க அங்கிள் ஷாக்காகி போயிட்டு மிஸ்டர் ஃபூ எங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நான் தான் இதை வந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு பேச போகிறேன்னு சொன்னதும் உனக்கு என்ன இதை பற்றி தெரியும், எதுவுமே உனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் பேசாமல் வந்துட்டு இப்போ வரைக்குமே என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டைக்கு போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் என்னோட பேருக்கு நீங்கள் மாற்றணும்னு சொன்னதும் அந்த ஆள் கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னதுமே பட் அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அவள் சொல்கிறா. என்னன்னு பார்த்தா இவங்க பேரண்ட்ஸோட ஆக்சிடென்ட்டையுமே இவங்க தான் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு போலீஸை வச்சு கொடுக்காவ சொல்லிடுறா. வீட்டுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்ததும் இவ்வளோ பார்த்தா ஷாப்பிங் பண்ணுறதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே ஆனால் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே தூக்கி போகிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு இவங்களுமே துணையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட மினி சொல்கிறா. ஃபைனலாக வந்து இவங்க 2 பேத்துக்கு தண்டனை கிடச்சிருச்சுலப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சிசி அங்கே ஒரு பெக்கர் மாதிரி ஓடி வர்றா. உன்னால தான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்போ அங்கே பிடிச்சி தள்ளி விட்டதுமே நீ ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் பண்ணேன்னு சொன்னதும் அப்பாங்க நான் என்ன பண்ணேன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பண்ண பாவத்துக்கு தான் தண்டனை கிடச்சிருக்குன்னு சொன்னதுமே நான் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுப்பியான்னு சொன்னதுமே அவங்க பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இப்போ பலன் கிடைக்கிது, நான் வந்து ஐடியா கொடுக்குறேன், பேசாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோ, நேரத்துக்கு உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னதுமே நீ ரொம்பவே மோசம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி போயிடுறா. அப்போங்க நம்ம மினி நீ ஃபோட்டோ வந்து எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எதுவும் சொல்லலையாப்பான்னு சொன்னதும் அவர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, பட் நான் வந்துட்டு எதுவும் சொல்லலை இப்போதைக்குன்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ஹாப்பியாகிட்ட வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ
அப்போ அங்கே ஹீரோ எதுக்காகப்பா இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது உங்கள் பார்த்தேன்ல ஹாப்பியில் தான் அப்படின்ற சொல்கிறா. சரி வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்க பாக்ஸ் ஒன்றை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட கையில் அவங்க கொடுத்ததுமே இந்த பாக்ஸ் வந்துட்டு எதுக்காக கொடுப்பாங்கன்னு தெரியுமா? ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன்ட்டை தான் கொடுப்பாங்க. நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா, வாயை விட்டு சொல்ல மாட்டியான்னு சொன்னதுமே அவன் எனக்கு தெரியுமே அப்படின்ற சொன்னதும் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உங்களை ரொம்ப லைக் பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். சரி நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னால் உள்ளே பார்த்தா ஒரு நைட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ பாக்ஸ் வந்து மாறி வந்திருக்கு, இதை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கலன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு விடவே மாட்டான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீ தான் காப்பாற்றின, அதனால தான் நான் உன்னை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்தேன்னு அவன் சொல்லிட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லவா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ண பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அது வேற யாரும் கிடையாது நீங்கள் தான் அப்படின்றத அவள் சொன்னதுமே அவன் அங்கே என் கூட நீ வான் சைட்டு எங்கே கூட்டிகிட்டு போனதும் நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னதுமே உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேணாமா, வா நம்ம 2 பேரும் போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.